என் பேர் வந்து கோமதி மணிகண்டன். நான் இதே எம்என் பாளையத்தில் தான் இருக்கேன். எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் 2 மாதமாக ரொம்ப சாப்பாடு கூட சாப்பிட முடியாத அளவுக்கு ரொம்ப படுத்துட்டார். இந்த கோவிலுக்கு வந்து அம்பாவை பார்த்து அவருக்கு மந்திரிச்சு போனோம். அதுக்கப்புறம் நல்லா குணமானதுனால நான் சேவல் வந்து இது பண்ணுறேன்னு சொன்னேன். அதனால் எடுத்துகிட்டு வந்தோம். என்ன மாதிரி உடம்பு முடியாமல் இருந்துச்சு? என்னவா இருந்துச்சு? எப்படின்னா எழுந்திரிச்சு கூட நடக்க முடியாமல் ரொம்ப படுத்துட்டார். சுயநினைவே இல்லாமல் இருந்தார். இப்போ நல்லபடியாக நல்லா நடக்கிறாரு, எந்த இதுவும் இல்லை. நான் கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு வர அளவுக்கு ரொம்ப முடியாமல் படுத்துட்டு இருந்தார். இந்த அம்மா வந்து போனதும் குணமானதும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால் சேவல் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அந்த அம்மாவுக்காக. பரிகாரம்லாம் அந்த அளவுக்கு இல்லை, ஆனால் சுத்தபத்தமாக இதுவாக எப்படி இருக்கணுமோ அந்த அம்மாவுக்கு அந்த மாதிரி இருக்கணும்னு சொன்னாங்க. அதே மாதிரி இருந்தோம். நல்லபடியாக குணமாயிட்டார். ஹாஸ்பிட்டல் எல்லா ஹாஸ்பிட்டலும் போயிட்டோம். எத்தனையோ ஹாஸ்பிட்டல் போனோம், செட் ஆகல. நல்லா நம்பிக்கை வந்தார். இல்லை இல்லை எதுவுமே இல்லை. ₹1 எதுவும் வாங்கல. ஃபஸ்ட்டு கொஞ்சம் நான் வந்து அந்த அளவுக்கு எப்படி சொன்னால் சாமி நம்பிக்கை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் எனக்கு எப்போவுமே. இவர் சொன்னார் முழு நம்பிக்கையாக வந்து இந்த சாமி தரிசனம் பண்ணால் எனக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து நிறைய பேர் குழந்தை இல்லாதவங்க குழந்தை கிடச்சிருக்கு இந்த மாதிரியெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதை வச்சு நான் வந்து சரி சாமி நம்ம தரிசனம் பண்ணால் கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் வந்தேன். 2 வாரத்திலே நல்லாயிடுச்சு. ஆனால் அவர் வந்து 1.5 மாதமாக ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்தார். ஹாஸ்பிட்டலில் கூட்டின்னு போயிட்டு நல்லாகாமல் ரொம்ப இது ஆனதுக்கப்புறம் நான் இந்த அம்மாவை தேடி வந்தேன். வந்ததுமே குணமாயிட்டார்.